பெயர்ச்சி. குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசித்திருக்கிறார். அதனை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலே குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பகவானை தரிசனம் செய்தும் தங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து கொண்டும் வழிபட்டு வருகிறார்கள். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு இந்த திருக்கோயிலிலே சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மிக தமிழகத்திலேயே குரு பகவான் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கும் ஸ்தலங்களில் திட்டை குருஸ்தலமும் ஒன்று. பெரும்பாலான திருக்கோயில்களிலே தட்சிணாமூர்த்தி குருவாக வழிபடப்படுகிறார். ஆனால் திட்டை கோயிலிலே நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் தனி சந்நிதியிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். குரு பகவான் எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடியவர். அதனால் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை நடக்கும். எனவே இந்த குரு பெயர்ச்சி நாளிலே குரு பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. திருக்கோயிலுக்கு வர இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சிகளிலும் இன்னும் பிற ஊடகங்களிலும் குரு பகவானை தரிசனம் செய்து அருள் பெறுவீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கும் என வாழ்த்துகிறேன். டி கோவிந்தராஜ். இன்னைக்கு குரு பெயர்ச்சியை பண்ணிட்டு இந்த திட்டை குரு பகவான் ஸ்தலத்துக்கு சாமி கும்பிட வந்தோம். எல்லா ராசிக்குமே கோயிலுக்கு வந்தால் நல்லது நடக்கும் என்று ஐதீகம். எனவே எல்லாருக்குமே குரு பகவான் அதாவது கோடி நன்மை பெறும். குரு பகவானை தரிசித்தால் கோடி நன்மை பெறும். அப்படி தரிசிக்க முடியாதவர்கள் தங்கள் வீட்டிலிருந்தே வயதானவர்கள் அனைவருமே வீட்டிலிருந்தே தொலைக்காட்சியின் மூலமாக இந்த செய்தியை இந்த குரு பகவானை கண்டு மகிழ்ச்சியுடன் தரிசனம் செய்ய வேண்டும் என அனைத்து மக்களுக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.